அனிமேஷன்ஸ். த்ரூ மாதிரி இருக்கு. என்ன மரத்து கீழே நின்று புலம்பிக்கிட்டு இருக்கா? நேத்து மேம் ரிப்போர்ட் கார்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல. ஹே, அப்பா சைனை நீ போட்டியா? நீயா வளராம இருந்தாலே போதும். சில்லி பாய். அகிலன், நீ சொல்லு. மேம், எதையாவது சொல்லலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே. த்ரூ, ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட ஸ்டாஃப் ரூம்ல வந்து கொடுத்துரு. மேம், ரிப்போர்ட் கார்டு கேட்டிருந்தீங்களே. ஓ, ஓகே, கிவ் இட் டு மீ. ஓகே மேம், தேங்க்யூ மேம். த்ரூ, இரு. ஓ, ரிப்போர்ட் கார்டுல அப்பா தான் சைன் பண்ணாங்களா? மாட்டணும்டா. ஹலோ பசங்களா, நம்ம மார்க்கோ அனிமேஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லவ்வ எங்களுக்கு ஒரு லைக்கா கொடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஓ, ரிப்போர்ட் கார்டுல அப்பா தான் சைன் பண்ணாங்களா? மாட்டணும்டா. எஸ் மேம், அப்பா தான் மேம் சைன் பண்ணாங்க. சைன் டிஃப்ரெண்டா இருக்கே. உண்மையை சொல்லு, அப்பா தான் சைன் பண்ணாங்களா? மேம், ஆமா மேம், அப்பா தான் சைன் பண்ணாங்க. அப்படியா? அப்பா தான் சைன் பண்ணாங்களா? சரி, நான் ரெஜிஸ்டர் பார்த்து உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ கிளம்பு. மேம் மேம், சாரி மேம், அப்பா சைன் பண்ணல மேம். அப்பா சைனை காயத்ரி தான் மேம் போட்டா. வாட்? காயத்ரி சைன் பண்ணாளா? அவளை கூப்பிடு. ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். த்ரூ, கம் இன். மேம், ஸ்வேதா மேம் கால்டு காயத்ரி மேம். ஓ, ஓகே. காயத்ரி, கோ அண்ட் மீட் மேம். ஓகே மேம். என்ன த்ரூ, மாட்டிக்கிட்டியா? நான் பயந்த மாதிரியே மேம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்ல நீ மாட்டி விட்டியா? அவங்க யார் சைன் பண்ணதுன்னு கேட்டாங்க. அதான் நான் உன்னை சொல்லிட்டேன். ஓ, அப்படியா? சரி வா. என்ன இவ இவ்வளோ தைரியமா இருக்கா? என்ன ஆக போகுதோ? மேம், மே கம் இன்? எஸ், கம் இன். கூப்பிட்டீங்களா மேம்? காயத்ரி, த்ரூ அப்பா சைட நீதா போட்டியா? நோ மேம். அப்படியே த்ரூ நீதான் அவங்க அப்பா சைட போட்டதா சொல்றான். ஐ டோன்ட் நோ மேம். பட் காலையில நான் வந்துகிட்டு இருந்தேனா, அப்ப த்ரூ கையில ரிப்போர்ட் கார்டும் ஒரு பெண்ணும் வச்சுக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி நின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா மேம். நான் கூட என்ன த்ரூ ரிப்போர்ட் கார்டுல நீ தான் சைன் பண்றியான்னு கேட்டேன். அவன் இத மேம் கிட்ட சொன்ன, நீ தான் ரிப்போர்ட் கார்டுல எங்க அப்பா சைனை போட்டேன்னு மாட்டி விட்டுருவேன்னு சொன்னா மேம். அதான் ஐ வாஸ் அஃப்ரைட் டு டெல் யூ மேம். வாட் இஸ் திஸ் த்ரூ? மேம், அவ பொய் சொல்றா மேம். No, no more lies. Tomorrow you should bring your parents. மேம், சாரி மேம். மேம், சாரி மேம். ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நீ நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வர. இல்லனா அப்பா அம்மாக்கு நானே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நோ மேம், டுமாரோ ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ் மேம். You both can leave now. இன்னைக்கு நாள் சீக்கிரமா போச்சுல த்ரூ. உனக்கு சீக்கிரமா போச்சு, எனக்கு ரொம்ப டெரிஃபிக்கால போச்சு. எங்கேயோ டாக் பார் பண்ற சத்தம் கேக்குதே. இது உன் ஃப்ரெண்டு சாம் வீடு தானே? ஆமா, சாம் வீடு தான். அந்த டாக் பேரு டாமி. என்ன, டாமி உன்னை பார்த்த உடனே பயந்து உள்ள ஓடிட்டான்? அது ஒரு பெரிய கதை. போன வாரம் நானும் ஸ்ரீயும் சாம் வீட்டுக்கு விளையாட போனோமா, அப்போ திடீர்னு இந்த டாமி எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டான். நான் விழுந்தடிச்சு ஓடும்போது அங்க இருந்த பூந்தொட்டியை உடைச்சிட்டேன். சாம் யார் இந்த பூந்தொட்டியை உடைச்சான்னு கேட்கும்போது நான் டாமி தான் உடைச்சான்னு பொய் சொல்லிட்டேன். அதனால அன்னைக்கு டாமி சாம் அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கியிருப்பான். இதுதான் அகிலன் நடந்தது. அன்னைக்கு நான் ஏன் அப்படி பொய் சொன்னேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. அன்னைக்கு நீ பொய் சொன்னதுக்கு இப்போ ஏன் ஃபீல் பண்ற? இல்லை, பொய் சொல்கிறதுனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் எனக்கு இப்போ தான் புரியுது. இன்னைக்கு நானும் காயத்ரியும் ஸ்வேதா மேம் கூப்பிட்டாங்கன்னு போனோம்ல, என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதே, ஏன் த்ரூ? இன்னைக்கு எங்கள் அப்பா சைனு என் ரிப்போர்ட் கார்டில் காயத்ரி தான் போட்டா. அச்சோ,
அப்படியா? ஆமா, ஆனா அத ஸ்வேதா மேம் கண்டுபிடிச்சிட்டாங்க. காயத்ரி தான் சைன் போட்டான்னு நான் சொன்னேன். ஆனா காயத்ரி நான் தான் சைன் பண்ணேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டா. நாளைக்கு நான் பேரண்ட்ஸோட வரணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் எனக்கு புரியுது பொய் சொல்றது தப்புன்னு. அன்னைக்கு நான் பொய் சொன்னதுனால டாமியும் அடி வாங்கியிருப்பான்ல. சரி விடு த்ரு. டாமி என்ன நீ பொய் சொல்றேன்னு சொல்லி உன்னை மாட்டி விடவா போறான்? அகிலன், அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நாமளாவது பேச முடியும், நம்ம தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியும். ஆனா டாமியால நம்மள மாதிரி சொல்ல முடியாதுல்ல. பாவம் டாமி, என்னால எவ்வளோ அடி வாங்கியிருப்பானோ. ஆமா ஆமா த்ரு, டாமி பாவம்தான். நீ டாமியை கூப்பிட்டு சாரி சொல்லு. ம், கரெக்டா சொன்ன அகிலன். டாமி, டாமி, டாமி இங்க வா டாமி. ஐ எம் வெரி சாரி டாமி. இங்க வா டாமி. ரொம்ப சாரி டாமி. பாத்தீங்களா பசங்களா, நாம சொல்ற ஒரு பொய்னால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு. அதனால யாருமே பொய் சொல்லக்கூடாது, உண்மைய மட்டும் தான் சொல்லணும். இத பத்தி நம்ம திருவள்ளுவரையா முன்னமே ஒரு குறளா சொல்லிருக்காரு. அது என்ன குறள்னு பார்க்கலாம். திருக்குறள் அறிவோம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னைச் சுடும். குழந்தைகளே, ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். ஹலோ பசங்களா, நீங்க ஒரு கிரியேட்டிவ் அண்ட் கியூரியஸ் கிட்டா? அப்போ உங்க கிரியேஷன்ஸான டிராயிங், சிங்கிங், டான்சிங்லாம் போட்டோவாவோ இல்ல வீடியோவாவோ marcokidsfeedback@gmail.com மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்க கிரியேஷன்ஸை நம்ம கியூரியாசிட்டி கிளப்ல ஸ்பெஷலா ஃபீச்சர் பண்ணுவேன். உங்களுக்கு மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் பத்தி ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்க இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே பசங்களா, உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. சீக்கிரம் உங்க கிரியேஷன்ஸை எனக்கு அனுப்புங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஃபன் லேர்னிங்ஸ்க்கு நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே கியூரியஸ். பை. மார்க்கோ 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 அனிமேஷன்ஸ்.